கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லேபரேட்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் TRM சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெய்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெய்பிரியா வித்யாலயா, CBSE அண்ட் மெட்ரிக் விருத்தாச்சலம். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவந்தார் உழவந்தார் ஊருக்கெல்லாம் தோழ நீ வந்தார். உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ணனி வந்தார். வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமிகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமிகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. உழவு செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இயற்கை முறையோ செயற்கை முறையோ எது வென்றாலும் வெளுத்து கட்டுவோம். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். இன்னைக்கு அதிக மழை பெஞ்சா இன்னைக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வர மாதிரி தான் இருக்கு. நீர் ஆராதனை அவ்வளோ என்ன பண்றது? நீ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டான்னு சொன்னிய, அந்த காசியை வச்சிருந்தாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் எல்லாமே தூர்வாரப்பட்டிருக்கும். நீர் ஆதாரம் நீர் மேலாண்மை செழிப்படைந்திருக்கும். 1 கிலோ அரிசி உற்பத்தி பண்ணணும்னா 3000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. நீர் மேலாண்மையை பயன்படுத்தினா இன்னைக்கு 1500 லிட்டர் தண்ணியில இன்னைக்கு 1 கிலோ அரிசி தயார் பண்ணலாம். ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு 50000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஆஃப்டர் ஆல் 1 கிலோ அரிசி தயாரிக்கிறதுக்கு 1500 லிட்டர் தான் தண்ணி தேவைப்படுதுன்னு அவங்க சொன்னாங்க. தண்ணீர் குடத்தில் பிறந்து தண்ணீர் கரையில் முடித்த மனிதன் நாம் இன்னைக்கு தண்ணிக்கு வழி இல்லை அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் எனது கிராமத்தில் சொட்டு நீர் பாசனம் செய்து 1 ஏக்கருக்கு கடந்த ஆண்டு 5 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டிருக்கிறேன். அவர் ஒரே 1 ஏக்கர் இந்த நீர் மேலாண்மை செய்திருக்கிறார்கள் என்று கேட்டு பாருங்கள். நீர் மேலாண்மை, அதாவது நீர் மேலாண்மை நாம பண்ணல, மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு, நாம தான் சேமிச்சு வைக்கல. நம்ம மேல தப்பு இருக்கு, நாம அது மேல குறை சொல்லக்கூடாது. அது வருஷம் கரெக்டாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. நாம போய் எதுக்கு தண்ணி கேட்டு இருக்கணும்? போன வருஷம் எவ்வளோ மழை பெஞ்சிச்சு? 100 வருடம் இல்லாத மழை பெஞ்சிச்சு. நாம் ஒழுங்காக தூர்வாரி நாம் ஒழுங்காக ஏரியை பராமரிச்சிருந்தா நாம் அவங்களுக்கு தண்ணி தரலாம். அங்கே மழை பெஞ்சா தன்னால் தண்ணி திறந்து விட்டு தான் ஆகணும், வேணா வேற வழியே இல்லை. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 3 மாநிலத்துக்கும் தமிழ்நாடு தான் கால்வாய். அதே மாதிரி தமிழ்நாடு இருக்க எல்லா மாவட்டங்களுக்கும் கடலூர் தான் கால்வாய். என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, கடலூர் விவசாயிகள் மட்டும் இந்த மாதிரி ஒரு சோதனை. அந்த காலத்தில் கூவத்தில் குளிச்சு எழுந்து போய் விநாயகரை கும்பிட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் கூவ குளிக்க தேவையில்லை, போய் பக்கத்தில் நிற்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த அளவு கழிவுகள் சேருது. இதுதான் நம்ம தமிழ்நாடு. இந்தியா யூஸ் பண்ணுற வாட்டரில் 83% 83% வாட்டர் விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 70% வாட்டர் வேஸ்ட்டாக போகுது.
அந்த 70% வாட்டர் வந்து நம்ம ஒழுங்காக பயன்படுத்தணும் அப்படின்னா 25 மில்லியன் ஏக்கர் நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம். அந்த காலத்தில் தண்ணி அதிகமாக இருந்துச்சு, நம்ம தாராளமாக செலவு பண்ணோம். இப்போ தண்ணி இல்லை, ஸோ சீக்கிரமாக செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. காவேரி பிரச்சனை வந்தப்போ எல்லாரும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவலாக பேசினாங்க. வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாரும் ஓவராக பேசினாங்க. நதிகளை வந்து தேசியமயமாக்கணும் அப்படின்னு பேசுனாங்க. அதை பற்றி என்னன்னே அவங்களுக்கு முக்கால்வாசி பேர் தெரியாது. அதாவது இந்திய தொழில்நுட்ப விஞ்ஞானி ஏசி காமராஜ் அவர்களும் மறைந்தும் நம் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் கலாம் ஐயா அவர்களும் தன்னுடைய நினைவாக கொண்ட ஸ்கீம் தான் இது. அந்த ஸ்கீம் பேர் நேஷனல் ஸ்மார்ட் வாட்டர்வேஸ். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இமயம் முதல் குமரி வரை ஒரு ஸ்லோப் மாதிரி உருவாக்கினா நம்மளுக்கு ஜீரோ ஃப்ளாட் கிடைக்கும். 250 ஹைட்டில் நாம் வந்து அதை உருவாக்கி இமயம் முதல் குமரி வரை மேற்கு தொடர்ச்சி வழியாக மலைகள் மூலியமாக அது வந்து போய் சேருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து கிட்டத்தட்ட 900 பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணியை சேமிக்கலாம். நம்மளுடைய தேவையே வந்து பார்த்தீங்கன்னா 550 கியூபிக் மீட்டர் தான். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 84 பெரிய அணைகள் இருக்குது. அந்த அணைகள் எல்லாமே நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னாலும் உங்களால் 150 பிசிஎம் தண்ணியை மட்டும் தான் சேமிக்க முடியும். பில்லியன் கியூபிக் மீட்டர் இவ்வளோ தான் உங்களுக்கு தண்ணி சேமிக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த ஸ்கீம் மூலிமா பண்ணீங்க அப்படின்னா 900 பில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து நீங்கள் சேமிக்கலாம். இது மூலிமா வந்து எந்த இடத்துல வறட்சி ஏற்பட்டாலும் தண்ணி திறந்து விட்டு அந்த இடத்துல விட பஞ்சத்தை நீங்கள் போக்கலாம். இது மாதிரி ஒரு சூப்பர் ஸ்கீம் எந்த அரசு கொண்டு வர சொல்லுங்கள்? இந்த தேசத்தின் நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இன்ஜினியர் காமராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். மரியாதைக்குரிய இன்ஜினியர் காமராஜ் அவர்கள் நாங்கள் நடத்திய இதே உழவர் மேடையை மதுரையை எங்களுக்காக நடத்தி இதே மேடையிலே இது போன்ற தலைப்புகளிலே நீதாரத்தை பற்றி அவரும் எங்களோடு இந்த விவாத மேடையிலே நடுவராக இருந்து பயிற்று கொண்டிருக்கிறார். என்றுக்கும் எங்களோடு தொடர்பில் இருந்து எங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன அந்த நீர்வழி பாதை என்பது இன்னைக்கு எப்படி தேசிய நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கிறதோ அதற்கு பக்கத்தில் ஒரு நீர் நெடுஞ்சாலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை காமராஜ் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர் சொன்ன கருத்துக்களை இங்கே பதிவு செய்து நீர் மேலாண்மைக்கு சரியான திட்டம் இங்கே தமிழகத்தில் இருக்கிறது என்று தம்பி சொல்லியிருக்கிறார். அவருக்கு மாற்று கருத்து சொல்லுகின்ற வகையில் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே நீர் ஏன் பற்றாக்குறைன்னு சொல்லணும்னா மழை பெய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 900 மில்லிமீட்டர் மழை குறையவே இல்லை. 1 மில்லிமீட்டர் மழைங்கிறது 1 சதுர மீட்டரில் 1 லிட்டர் தண்ணி. 900 மில்லிமீட்டர் மழைன்றது 1 ஏக்கரில் 3.5 கோடி லிட்டர் தண்ணி. இப்போ ஒரு ஆண்டுக்கு 1 ஏக்கர் நிலத்தில் 3.5 கோடி லிட்டர் தண்ணி அளவுக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு கேட்டாக்கா பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறோம். அரசாங்க பில்டிங் எல்லாமே அந்த ஏரி குளத்தை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீரை வந்து பிடிச்சி வைக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் நம்மளுடைய நீர்பிடிப்பு அமைப்புகள் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பெரிய குளம் இருக்கும், அந்த குளத்தில் அந்த ஏரியில் தண்ணி இருந்துச்சுன்னா அடுத்து கழுங்கு வழிஞ்சு அடுத்த ஒரு ஏரிக்கு வரும், அது திருப்பி வழிஞ்சு ஒரு சின்ன குட்டைக்கு வரும், அந்த குட்டை நிறைஞ்சுன்னா திருப்பி வந்திருக்கும். அப்போ இந்த பூமியில் பெய்யக்கூடிய அனைத்து நீரும் அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா சொல்லி நீர்பிடி பகுதியில் நிறைஞ்சு 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 கடைசியாக கடலுக்கு தண்ணியே போகாது. அதுதான் நம்மளுடைய தமிழகத்தினுடைய நீர் ஆதாரங்களை முறைப்படுத்தியிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் எங்கெல்லாம் நீர் ஆதாரத்திற்கு வரக்கூடிய நீர் வரத்தைகள்லாம் துண்டிக்கப்பட்டு அதையெல்லாம் நம்ம வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படி வந்து முடியும்? கடந்த காலங்களில் எல்லா ஊர்களிலுமே வந்து ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் ஒரு அணை போடுவாங்க. அது பேர் கவர்மெண்ட் அணைன்னு சொல்லுவாங்க. அந்த மழை பெய்கிற காலத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மழை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் அணைன்னு சொல்லி அரசாங்கம் வந்து அந்த ஊரில் இருக்க எல்லா குடிமராமத்து மக்களையும் கூப்பிட்டு எப்பா வீட்டுக்கு ஒரு ஆள் வா அந்த அணையெல்லாம் போடணும் அப்படி சொல்லி வரிசையாக அணையை போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த நிலத்தில் பெய்கிற தண்ணி முற்றிலுமாக அங்கேயே உள்ள செலுத்தணும். அப்போ தான் நிலத்தடி நீர் வந்து அதிகமாகும். அப்போ தான் தண்ணீர் பஞ்சத்தை நம்ம தாக்கு பிடிக்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா வரப்பை வெட்டுற வேலை, நிலத்தை நகர்த்துற வேலை, குட்டையை மூடுற வேலை, ஏரியில் வீடு கட்டுற வேலை, மறந்தா பிளாட் போடுற வேலை, இதெல்லாம் பண்ணிவிட்டு நீர் மேலாண்மை செய்யாதது தான் முக்கியம் அப்படின்னு நிறைய திட்டங்களை தீட்டுறதுன்றது என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா மதுரை சைடில் ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க. அதாவது பொண்டாட்டியை விற்றுட்டு தண்டட்டி வாங்கிட்டு வர கதை. நீர் இருந்தால் தான் மேலாண்மை செய்ய முடியும். மனைவி இருந்தால் தான் அதுக்கு நகை வாங்கிட்டு கொடுக்க முடியும். மனைவி விற்றுவிட்டு நான் நகை வாங்கிட்டு வரான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்படி நேர் மேலாண்மைக்கு நம்ம எத்தனையோ முறைகளை இன்னைக்கு கையாள வேண்டியிருக்கு. நம்ம சொல்லுவோம் வீட்டை சுற்றி அவன் அணை கட்டி வச்சுருக்கான், வேலி போட்டு வச்சுருக்கான்,
மரம் வச்சதும் வேலி கட்டுறதும் அழகுக்கு இல்லை, ஆக்கிரமிப்பு இல்லை, அந்த நீரை உள்செலுத்த வேண்டும் என்று மறைமுகமான பாரம்பரிய தொழில்நுட்பம் தான். வீட்டை சுற்றி ஒரு 500 மரம் வச்சிருந்தானா அந்த மரம் 500 மரமும் 1000 வேர்களை உள்ளே விடும். அந்த வேறு வழியாக நிலத்தடி நீர் உள்ளே போகும். அவன் அணை கட்டி வச்சிருந்தானா இப்போ நிலத்தில் செய்கிற சத்தான அந்த இலதழகெல்லாம் விழுந்து அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே போய் பூமியை வளமாக்குன்றதுக்காக தான். இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நீர் ஆதாரங்களை முறைப்படுத்துவதற்காக எத்தனையோ வழிகளை சொல்லியிருக்கின்றார்கள். நாம் அனைவருமாக ஒன்று திரண்டு நம்முடைய நீர் ஆதாரங்கள் எங்கே, நீர் ஆதாரங்கள் இல்லை என்றால் அதற்கு என்ன நாம் செய்ய வேண்டும் என்ற முறைப்படுத்துவதுதான் இன்றைக்கு நியாயமான ஒரு கோரிக்கையாக இருக்க முடியும். அதுவே வேளாண்மைக்கு மிக சிறந்த வழியாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண்வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் விவசாய இடுபொருட்கள் ஹியூமிக் பிளஸ், மண்ணுக்கு உயிரூட்ட, பயிருக்கு செழிப்பூட்ட, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. மைக்ரோ பிளஸ், இலைவெளி தெளிப்பு, நுண்ணூட்ட உரம், சத்து குறைபாட்டை நீக்க வல்லது. சிஷாட், கடல் பாசி, தாதுக்கள், இலை, வேர்வழி டானிக், காய்கறி மற்றும் பூக்களையும் மகசூலையும் அதிகரிக்கிறது. அதிக மகசூல், அதிக லாபம். ஆக்ஷன் G70 ஜெல் ஃபார்முலா, பொருள் 1 செயல் 7, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. அக்ரோ சயின்ஸ் விவசாய இடுபொருட்களை இடுவீர். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ், வடலூர். செல் 09688382044. அதிரடி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. மேடம், நம்ம கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. கார் சிறப்பு தள்ளுபடி, கூடவே சிறப்பு பரிசு. தெரியும் அண்ணாச்சி. கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம். கட்டில், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், சீலிங் ஃபேன், திருமணத்திற்கு தேவையான அனைத்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள், எவர் சில்வர், செம்பு, பித்தளை, அலுமினியம் பொருட்கள், இவை அனைத்தும் ஒரே கடையில். டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம், வடலூர். உரிமையாளர் டி ராஜமாரியப்பன். அதிநவீன சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள். ஸ்வான் ரோட்டாவேட்டர் இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகும். மண்ணை பொன்னாக்கும் உமையா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் பவுச் 35 HP முதல் எல்லாவித டிராக்டர்களுக்கும் பொருத்தலாம். உங்களின் வசதிக்காக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜப்பான் டயோ ரோட்டாவேட்டர் பிளேடுகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜெய் மோட்டார்ஸ். செல் 984257528990. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள். அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்கும் இடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் D, 5 பெசன்ட் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ரூபாய் 240 மட்டுமே. என் பையனோட இந்த சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். இப்போ நாங்க அங்கதான் சேமிக்கிறோம். 30 ஆண்டு கால பாரம்பரியம். ஜெயப்பிரியா சிட்ஸ். உங்க வளர்ச்சிக்கும் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும்னா ஜெயப்பிரியா வித்யாலயாவுக்கு வாங்க. ஜெயப்பிரியா வித்யாலயாவுல சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமும் இருக்கு, உலகத்தரமான கல்வியும் இருக்கு, முழுமையான கல்வியும் இருக்கு. ஜெயப்பிரியா வித்யாலயா, பைபாஸ் ரோட், பூந்தோட்டம், விருதாச்சலம் மற்றும் விருதாச்சலம் சிதம்பரம் சாலை, கோபாலபுரம், விருதாச்சலம். மேனேஜிங் டைரக்டர் CR ஜெய்சங்கர். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. இங்கே எதிரணியில் நீர் ஆதாரத்தை பற்றி வாய்கிளிய ரொம்ப வேகமாக பேசினாங்க. உண்மைதான், நீரை சேமிக்கிறதுக்கு ஏரிகள்லாம் தூர்வாரணும், அது அரசினுடைய கடமைன்றதை நாம் ஒத்துக்கிறோம். எந்த அரசும் மழைநீரை சேமிக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு அரசும் அதற்கான திட்டங்களை வகுத்துது. நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே ஆட்சி செய்த அரசுகள் வந்து வீடு கட்டுறதுக்கு அனுமதி வேணும்னா மழைநீர் சேமிப்பு தொட்டின்னு ஒன்று வச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனால மழைநீரினுடைய அவசியத்தை இந்த அரசு உணர்ந்து தான் அந்த திட்டத்தை அறிவிச்சது. எத்தனை வீட்டில் நம்ம அதை செஞ்சுருக்கோம்? கிடையாது. எந்த அரசு எந்த திட்டத்தை நாம் சொன்னாலும் அதை எப்படி நம்ம ஏமாத்தலான்றதான் நம்ம கற்றுக்க வச்சுருக்கோமே தவிர அந்த அரசு சொல்கிற திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துகிற எண்ணம் நம்மளுக்கு கிடையாது. இந்த நாட்டை சரியான பாதையில் சரியான நாடை வலிமையான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா உங்கள் போல இளைஞர்கள் நம்ம எங்கள் அணியில் இருக்க இளைஞர் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசினாரு. இந்த ஆவேசம் பேச்சில் இருக்கக்கூடாது, செயலில் இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த சமுதாயத்தை ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆகையால் அந்த அரசு சொல்லும் திட்டத்தை முதலில் உங்கள் பகுதியில் இருக்க மக்களிடம் விவசாய மக்களிடம் சொல்லி புரிய வைத்து யாரை அணுகுவது எந்த அதிகாரியை அணுகுவது அரசு நிலத்தை நாம் அபகரிக்கக்கூடாது இதுமாதிரி நல்ல விஷயங்களை மக்களுக்கு புரிய வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த முதல் சுற்று வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இவங்க நீர் ஆதாரத்தில் பேசுறாங்களா நீர் மேலாண்மை பேசுறாங்களான்னு தெரியல. எந்த சீட்ல உட்காரன்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. தனிச்சார் என்ன சொல்றாரு? 10 ஏக்கர்ல 50 லட்சம் எடுக்கிறது உண்மைதான். யாரு அதோட தலைவர்? நான் இருக்கிறதோட தான் நீ எடுக்கிற, இல்லைன்னா நீ எடுக்க முடியுமா? நாங்க கேட்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் நீர் ஆதாரத்தை நீர் மேலாண்மை படுத்துறது சொல்லுன்னா நீங்க எடுத்தது மட்டும் சொன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? சொட்டு நீர் பாசனம் என்பது ஒரு தொழில்நுட்பம் தான், அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 920 கன மீட்டர் அளவுக்கு மழை பெய்யுது. அந்த மழையை பூரா வங்காள விரிகுடாவில் திறந்து விட்டுட்டோமே, நம்முடைய ஏரிகளும் குளங்களும் தாம்பாள தட்டு மாதிரி இருக்க, அதுக்கு நீங்க வந்து கிணறு மாதிரி வெட்டி கொடுங்கன்னு கேட்குறோம். ஒன்று, அதை நீர் மேலாண்மை பண்ணுங்கன்னு சொல்றோம். மாடு என்ன சொல்லிட்டா, என்னடா இவன் தொடர்ந்து அடிக்கிறான், நம்மளால பேசவே முடியல, அதனால கடவுள்கிட்ட போய் சொல்லிச்சான். அது கடவுள் என்ன சொன்னாரா, சரி ஒரு நாள் தை மாதம் 1ஆம் தேதி உன்னை பார்க்க வரோம். எங்க தை மாதம் 1ஆம் தேதி உன்னை பார்க்க வரோன்னா நம்மளால பார்த்தான். தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு மாட்டை குளிப்பாட்டி நல்லா வயிற்றுக்கு போட்டு நல்லா மாலையை போட்டு நல்லா ஜகஜோதியாக ஊர் சுற்றி வந்தான். கடவுள் வந்து பார்க்குறாரு, யோ கடவுளாக இருக்கக்கூடிய எனக்கே ஒன்றும் இல்லை, நீ மாடாக இருந்து உனக்கு எவ்வளோ ஜகஜோதியாக சுற்றி வராங்க பார்த்தியா, அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கிற, நீ இன்னும் வந்து என்கிட்ட வர கேட்குறியான்றாரு. எதுக்காக சொல்கிறோன்னா நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய விஞ்ஞானிகள் நம்மளை பார்வையிடக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்லாம் கார்த்திகை மாதம் வந்து நம்ம ஏறி பார்ப்பாங்க. அப்போ பார்த்தா ஜோராக இருக்கும், அப்படியே வெள்ளை வெளியேன்னு இருக்கும். ஆடாடா தமிழ்நாட்டுடைய நீர்வளம் எந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. இங்கே இருக்கிற விவசாயிக்கு முழு தண்ணியை வச்சுட்டு இவனை குறை சொல்கிறான்னு காலகட்டத்தில் இருக்கு. கார்த்திகை மாதத்துக்கு பிறகு மார்கழியிலே வறட்சி ஏற்பட்டு தான் விவசாயியுடைய நிலைமை பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறது. இஸ்ரேல் நாட்டுடைய தொழில்நுட்பத்தை எல்லாம் மிஞ்சி நிற்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பார்த்திருக்கிறீர்களா? ஒசூர் மாவட்டத்தை பார்த்திருக்கிறீர்களா? நீர் மேலாண்மையில் சொட்டு நீர் பாசனமே சிறந்தது என்று கூறுகிறேன். ஏனென்றால் ஒரு ஏக்கரில் சாகுபடி செய்கின்ற தண்ணீரை வைத்துக்கொண்டு சொட்டு நீர் பாசனம் மூலியமாக 15 ஏக்கரில் இருந்து 20 ஏக்கர் வரை விவசாயம் செய்ய முடியும். 1 மணி நேரத்தில் 3 ஏக்கர் சொட்டு நீர் பாசனத்தால் தண்ணீர் பாய்ச்ச முடியும். ஒரு பயிருக்கு தேவையான தண்ணீர் அதனுடைய செடியினுடைய அடிபாகத்திற்கு தேவையான நேரத்தில் தேவையான பொழுது தேவையான அளவு கிடைப்பதால் அந்த பயிர் மிக ஆரோக்கியமாக வளர்கிறது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் என்பார்கள். பயிருக்கும் அளவுக்கு மிஞ்சி நீ தண்ணீர் கொடுத்தால் பயிருடைய வேர் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு பயிர்கள் சுவாசிக்கின்ற திறனை இழந்து பூச்சி நோய்கள், பூஞ்சானங்கள், பாக்டீரியாக்கள் நோய்கள் வந்து பயிர் அழுகுகிறது. இந்த மாவட்டத்துடைய முன்னோடி விவசாயிகள் என்று சொல்லக்கூடிய பல பேர் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். குறிப்பாக சின்னப்பேட்டை மகாதேவன் என்பவர் காய்கறி சாகுபடியில் சொட்டு நீர் பாசனத்தால் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். இங்கு அம்பலவானம்பேட்டை கிராமத்தில் முரளி என்ற விவசாயி 50க்கு மேற்பட்ட ஏக்கரில் சொட்டு நீர் பாசனம் செய்து மிக சிறந்ததொரு லாபத்தை ஈட்டி கொண்டிருக்கிறார். ஒன்னால் 50 ஏக்கருக்கு நீ சாதாரணமாக தண்ணீர் பாய்ச்ச முடியும் என்றால் நிச்சயமாக 10 ஆள் வச்சிருந்தா கூட தண்ணீர் பாய்ச்ச முடியாது. சொட்டு நீர் பாசனத்தின் நீர் மேலாண்மை திட்டத்தால் மட்டுமே இது சாத்தியக்கூறு. அனைத்து விவசாயிகளும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் TRM சாந்தி, J&J மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட் ஃபண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா CBSE அண்ட் மெட்ரிக் விருத்தாச்சலம்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் விவசாய இடுபொருட்கள் ஹியூமிக் பிளஸ், மண்ணுக்கு உயிரூட்ட, பயிருக்கு செழிப்பூட்ட, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. மைக்ரோ பிளஸ், இலைவெளி தெளிப்பு, நுண்ணூட்ட உரம், சத்து குறைபாட்டை நீக்க வல்லது. சிஷாட், கடல் பாசி, தாதுக்கள், இலை, வேர்வழி டானிக், காய்கறி மற்றும் பூக்களையும் மகசூலையும் அதிகரிக்கிறது. அதிக மகசூல், அதிக லாபம். ஆக்ஷன் G70 ஜெல் ஃபார்முலா, பொருள் 1 செயல் 7, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. அக்ரோ சயின்ஸ் விவசாய இடுபொருட்களை இடுவீர். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ், வடலூர். செல் 09688382044. அதிரடி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. மேடம், நம்ம கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. கார் சிறப்பு தள்ளுபடி, கூடவே சிறப்பு பரிசு. தெரியும் அண்ணாச்சி. கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம். கட்டில், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், சீலிங் ஃபேன், திருமணத்திற்கு தேவையான அனைத்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள், எவர் சில்வர், செம்பு, பித்தளை, அலுமினியம் பொருட்கள், இவை அனைத்தும் ஒரே கடையில். டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம், வடலூர். உரிமையாளர் டி ராஜமாரியப்பன். அதிநவீன சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள். ஸ்வான் ரோட்டாவேட்டர் இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகும். மண்ணை பொன்னாக்கும் உமையா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் பவுச் 35 HP முதல் எல்லாவித டிராக்டர்களுக்கும் பொருத்தலாம். உங்களின் வசதிக்காக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜப்பான் டயோ ரோட்டாவேட்டர் பிளேடுகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜெய் மோட்டார்ஸ். செல் 984257528990. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள். அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்கும் இடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் D, 5 பெசன்ட் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ரூபாய் 240 மட்டுமே. என் பையனோட இந்த சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். இப்போ நாங்க அங்கதான் சேமிக்கிறோம். 30 ஆண்டு கால பாரம்பரியம். ஜெயப்பிரியா சிட்ஸ். உங்க வளர்ச்சிக்கும் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும்னா ஜெயப்பிரியா வித்யாலயாவுக்கு வாங்க. ஜெயப்பிரியா வித்யாலயாவுல சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமும் இருக்கு, உலகத்தரமான கல்வியும் இருக்கு, முழுமையான கல்வியும் இருக்கு. ஜெயப்பிரியா வித்யாலயா, பைபாஸ் ரோட், பூந்தோட்டம், விருதாச்சலம் மற்றும் விருதாச்சலம் சிதம்பரம் சாலை, கோபாலபுரம், விருதாச்சலம். மேனேஜிங் டைரக்டர் CR ஜெய்சங்கர். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை ஏரியில எவ்வளவு தண்ணியை தேக்கலாம்? மழை பெஞ்சா எங்க போவோம்? மழை பெய்யுற தண்ணியை கடலுக்கு போவோம், தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டோம். அதுக்கு அடுத்தது வெல்லிங்டன் ஏரியில எவ்வளவு தண்ணி இருக்கணும்? இந்த தண்ணி ஒரு சொட்டு கூட கடலுக்கு கலக்காம இருக்கிறதுக்கு நீர்ப்பாசன மேலாண்மை பத்தி பேசுறோம். அவர் சொல்றாரு, நீங்க கரூருக்கு போங்க, நீங்க ஓசூருக்கு போங்க, ரோஸை பார்க்கலாம். நான் ரோஸாக கேட்கிறேன். நமது மாவட்டத்துடைய சராசரி மழை அளவு 100% இந்த 40 நாளில் கொட்டி தீர்ப்பது 80% மழை. அந்த 80% மழையை நம்மால் ஓரளவுக்கு தான் இருக்கிற ஏரியில் ஸ்டோர் பண்ண முடியும். மீதி எல்லாம் கடலுக்கு தான் போவோம். சேலத்தில் நீரை சேமிக்க முடியும், அங்கே சேமிக்க முடியும். கடலோரம் போயிருக்கிற பெருமாள் ஏரிக்கரை நிரம்பிச்சுன்னா கடலுக்கு தான் போக முடியும். ஐயா, இன்னைக்கு திட்டமிடுதல்ன்றது ஒன்று முக்கியம். ஒரு குடும்பம் பண்ணணும்னா ஒரு திட்டமிடுதல் இருக்கணும். அதுபோல் ஒரு விவசாயம் பண்ணணும்னா எந்த காலத்தில் பருவநிலை வரும், எப்போ தண்ணியை தேக்கணும், அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்றது திட்டம் தான் பாசன நீர் மேலாண்மை திட்டம். ஃபஸ்ட்டு அரசர்கள் காலத்திலிருந்து கல்லணையை கட்டியது கரிகால சோழன், பென்னி குயிக் முல்லை பெரியாரை கட்டினார். அரசர்கள் காலத்தில் எல்லா ஊர்லேயும் குளம் இல்லாத ஏரி இல்லாத ஊரே கிடையாது. திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்க. வேற யாருமே பண்ண முடியாது. சோழர்கள் அந்த அளவுக்கு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. நீரை எப்படி எப்படி சேமிக்கணும், நீரை எப்படி பராமரிக்கணும், அதுக்கு எந்தெந்த ஆளை போடணும்,
அப்படின்னு போட்டு பராமரித்த தொட்டு தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சிகளை இவ்வளோ பேர் மக்கள் தொகை 6.5 கோடி மக்களுக்கும் இன்றைக்கி உணவளிக்கக்கூடிய அளவில் வந்து நீர் மேலாண்மை தான் முக்கிய பங்கை வகிக்குது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. நீரை வந்து எப்படி பயன்படுத்தினா, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து தோணி வச்சு இறைச்சோம், தோணி வச்சு மாட்டை வச்சு இறைச்சோம். அது வந்து சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஏரியில் வந்து மழை காலத்தில் வந்து தேக்கிறத வந்து கிணத்துலேருந்து ஊறுறது தோணி வச்சு இறைச்சி அதுலேருந்து நம்ம பயன்படுத்தினோம். அதுக்கப்புறம் மாறி அப்புறம் வந்து கிணத்துலேருந்து வர்றதை வந்து சின்ன சின்ன இன்ஜின்கள் இதெல்லாம் வந்து படிக்கட்டு மூலிமா உள்ள மோட்டர் இறக்கி இறைச்சோம். இப்போ வந்து நவீன உலகத்தில் வந்து ஆழ்துளை கிணறிட்டு அதன் மூலியமாக தண்ணியை வந்து தேவையான அளவுக்கு பயன்படுத்துறதுக்காக இன்றைக்கி வந்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி வந்து 3 மடங்கு தண்ணி தான் இன்றைக்கி பயன்படுத்துகிற அளவுக்கு தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி வளர்ந்துருக்கு நம்மக்கிட்ட. எல்லா நாடுகளையும் வந்து இன்றைக்கி எதிர்நோக்கி இருக்குது, நீர் மாசுபடக்கூடாது, நீர் நிர்வாகத்தை முறைப்படுத்தணும், முறைப்படுத்தினா மட்டும்தான் வந்து இந்த மக்கள் வாழ முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த உலக நாடுகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதையும் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். நீர் மேலாண்மை இல்லை, நீர் மேலாண்மை இல்லைன்னா வந்து பாதி பேர் இந்நேரம் செத்து மடிஞ்சிருப்போம். இந்த நீர் மேலாண்மை திட்டம் என்பது விவசாயிகளுக்கு பாதுகாப்பாகவும் விவசாயிக்கு நீடித்து நிலையான விவசாயம் பண்ணுவதற்காகவும் நீதாதாரத்தை வந்து முழுமையாக வந்து நம்பி விவசாயம் பண்ணுறதுக்கு. ஐயா இதுக்கு நான் பதில் சொல்கிறேங்க. திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா, அதை நான் ஒத்துக்கிறேன், பகிரங்கமாக ஒத்துக்கிறேன். ஆனால் இது நாள் வரைக்கும் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கிறீங்க, எத்தனை நீர் மேலாண்மை திட்டங்களுக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது, என்னென்ன நீங்கள் செயல்படுத்தி என்னென்ன இது பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுங்களா? முதல் 5 ஆண்டு திட்டத்தில் இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய 4 டேம் தான் இன்னொரு வரைக்கும் இருக்குது. 1934 கட்டினதா மேட்டூர் டேமு. திட்டமிடுதல் திட்டமிடுதல் திட்டம் போட்டுட்டு தான் இருக்கிறீங்க, பேப்பராக வச்சிருக்கிறீங்க. நாங்களும் தான் போய் கேட்குறோம். திட்டமிடுதல் அப்படின்றது கவர்மெண்ட் திட்டம் போடாது, விவசாயம் பண்ணுற ஃபார்மர் திட்டம் போடணும். தன்னுடைய வயலுக்கு இவ்வளவு தண்ணி விட்டா போதும் அப்படின்றது விவசாயி தீர்மானம் பண்ணும், விவசாயி திட்டமிடணும். ட்ரிப் இரிகேஷனாக இருக்கட்டும், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனாக இருக்கட்டும், அவங்க வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. அவங்க இதை நீ கட்டாயமாக போடணும்னு யாருமே சொல்கிறது கிடையாது. கவர்மெண்ட் ஒரு மனைவி எப்படி வந்து தன்னுடைய வீடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு செலவு செய்கிறாலோ, அதே மாதிரி தன்னுடைய விவசாயம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி திட்டமிட்டு தண்ணியை வந்து சிக்கனமாக செலவு பண்ணி பயிர் பண்ணா அவனுக்கு ஈல்டு நிறைய கிடைக்குது, காசு நிறைய கிடைக்குது. அது மாதிரி எவ்வளவு ஈல்டு நீங்க பெருக்கி இருக்கீங்க, எவ்வளவு அதுக்கான இது என்னன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், வாட்டர் ரிசோர்ஸ். அது அணை கட்டுறாங்க, ரிசர்வேர் கட்டுறாங்க அப்படின்னா அது வாட்டர் ரிசோர்ஸ். நீங்கள் சொல்கிறீங்களா நீர் ஆக்கமே, நீர் ஆக்கத்தை சேமிக்க தான் அவங்க பண்ணுறாங்க. நீர் மேனேஜ்மெண்ட்னா இருக்கிற தண்ணியை சீக்கிரமாக உருவாக்குனதுல எவ்வளவு மேலாண்மை பண்ணியிருக்கீங்கன்னா நான் கேட்குறேன். 15 5 ஆண்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது இந்நேரம் வரைக்கும். ஆனால் இந்நேரம் வரைக்கும் நீர் மேலாண்மையில் என்ன பண்ணியிருக்கிறீங்க?